ஓம் நமோ விக்னேஷாய. திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் பத்மாவதி அம்மவாரி கோயிலில் அங்க பிரதட்சணம் செய்கிறது பற்றின இன்ஃபர்மேஷனோட சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் அங்க பிரதட்சணம் செய்கிற மாதிரியே திருச்சானூர் பத்மாவதி அம்மவாரி கோயிலையும் அங்க பிரதட்சணம் செய்யலாம். ப்ரொசீஜர் என்னென்னா, ஆன்லைன் புக்கிங்லாம் எதுவும் கிடையாது. ஆஃப்லைனில் டோக்கன் டிக்கெட்லாம் எதுவும் கொடுக்கறதும் கிடையாது. வெள்ளிக்கிழமைகளில் காலையில் ஒரு 2 மணி டு 2:30 குளிச்சுட்டு ஈரத்துணியோட கேட் நம்பர் 3 டிடிடியோட ஃப்ரீ லக்கேஜ் கவுண்டர்லாம் இருக்கும். 50 ரூபாய் டோக்கன் கொடுப்பாங்கள்ல, அந்த ஹாலில் நம்ம ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணோம் அப்படின்னா க்யூ ஓப்பன் பண்ணி உள்ளே போனோன்னே சுப்பிரபாதம் சொல்கிறப்ப நம்மளை அங்க பிரதட்சணம் செய்கிறதுக்கு அலோ பண்ணுறாங்க. நிறைய பேர் லோக்கல் ரெசிடென்ட்ஸ் தான் அங்கே இருக்கிறாங்க. அதாவது அங்க பிரதட்சணம் செய்கிறதுல சொல்கிறேன், க்யூவில். ஸோ அப்படியே ஈரத்துணியோட க்யூவில் ஜாயின் பண்ணி உள்ளே நுழைஞ்சோன்னே அங்க பிரதட்சணம் செய்யலாம். எங்கே நம்மளை அங்க பிரதட்சணம் செய்கிறதுக்கு அலோ பண்ணுறாங்க அப்படின்னா, கோயில் உள்ளே நுழைஞ்சோன்னே ஒரு பிரகாரம் இருக்கும், வெளி பிரகாரம். சுந்தரராஜ பெருமாள் சன்னதி இருக்கும். அவருக்கு ஒட்டி ரைட் சைடில், அதாவது சுந்தரராஜ பெருமாளுக்கு ரைட் சைடில் 50 ரூபாய் க்யூ, சர்வதர்ஷனம் க்யூ 2 லைன் போகும். அதுக்கடுத்து ஒரு பிரகாரம் இருக்குல்ல, அதை ஒட்டி, அந்த பிரகாரத்தை ஒட்டி அப்படியே பின்பக்கமாக வந்து குங்குமம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா பிரசாதமெல்லாம் கொடுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம அங்க பிரதட்சணம் செய்து முடித்ததுக்கப்புறம் தாயார் தரிசனம் பார்க்குறதுக்கு அலோ பண்ணுறாங்க. வாலண்டரி சேவக்ஸ் எல்லாம் அப்போல்லாம் அங்கே இருக்கிறது கிடையாது. ஸோ நம்மளோட குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம தான் பார்த்துக்கணும். இதான் ப்ரொசீஜர், வேறு எதுவும் கிடையாது. ஈரத்துணியோட ஒரு 2 to 2:30 கேட் நம்பர் 3 வழியாக நுழைஞ்சோம் அப்படின்னா சுப்பிரபாதம் சொல்கிறப்ப நம்ம அங்க பிரதட்சணம் செய்துட்டு கோயில் உள்ள தாயார் தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும்தான் அங்க பிரதட்சணம். அங்கேயும் அப்படி தான் சொன்னாங்க. நான் பார்க்கும்போதும் அப்படி தான் சொன்னாங்க. க்யூவில் நிற்கிறவங்களும் நீங்கள் அங்க பிரதட்சணம் செய்திருந்தீங்கன்னா திருச்சானூர் பத்மாவதி அம்மவாரி கோயிலில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னும் செய்யலை, சீக்கிரமாக செய்யணும். லக்கேஜ் கவுண்டர் அப்போ திறந்துருக்குமாங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. ஏன்னா கொஞ்சம் டிலேவாக திறக்கலாம், இல்லை திறந்துருக்கும் செய்யலாம். ஏன்னா வெள்ளிக்கிழமை கொஞ்சம் சீக்கிரமாகவே சுப்பிரபாதம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள். அப்படி இல்லைன்னா டிடிடியோட லாக்கர் இருக்குது. எங்கன்னா தொல்லப்பா கார்டன்ஸுக்கு ஆப்போசிட்டில். நீங்கள் நாள் நைட்டே கூட அங்கே போய் லாக்கர் எடுத்துக்கிட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். 10 மணிக்கு மேலே போகணும் நைட்டு. அப்போ தான் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு, அது சும்மா ஒரு ஹால் மாதிரி இருக்கும், லாக்கர் இருக்கும். நம்ம அங்கே திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். தொல்லப்பா கார்டன்ஸ் அந்த டிடிடியோட ரூம் இருக்கிற இடத்துல இருக்குது. ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அன்னப்பிரசாத பில்டிங்கெல்லாம் இருக்கும். அங்கே கூட நம்ம நாள் நைட்டு போய் ஸ்டே பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு கூட நம்ம அங்க பிரதட்சணம் செய்கிறதுக்கு வந்துடலாம். குளிச்சுட்டு ஈரத்துணியில் வரத்துக்கு கூட நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா புஷ்கரணி தீர்த்தத்தில் அலோவ் பண்ணுறாங்களா அந்த டைமில் அப்படிங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் அங்கே வந்தவங்கெல்லாம் ஈரத்துணியோட தான் வந்திருந்தாங்க. ஸோ பெஸ்ட்டு நம்ம ஆன்லைனில் கூட ஓப்பன் பண்ணுறப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக தொல்லப்பா கார்டன்ஸை புக் பண்ணிவிட்டு அந்த டைமில் நம்ம போய் அங்க பிரதட்சணம் செய்துக்கலாம். வெள்ளிக்கிழமைகளில் தான் அங்க பிரதட்சணம் அங்கே செய்கிறாங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு அங்க பிரதட்சணம் திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் பத்மாவதி தாயார் கோயிலில் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதி, விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ்லாம் நைட்டு 9 to 9:30 கவுண்டர் ஓப்பன் பண்ணி மறுநாளைக்கு உண்டான டோக்கனும் அதற்கு அடுத்த நாள் அதிகாலைக்கு உண்டான டோக்கனும் கொடுத்துட்றாங்க. ஓரளவுக்கு காலையில் இப்போல்லாம் டோக்கன்ஸ் தீந்துருது. க்ரௌட் இருக்குது. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 15 மணி நேரம் ஆறுதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 300 தரிசனத்தில் 3 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். டோக்கன் தரிசனம் ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்டில் 1லேருந்து 2 மணி நேரமும், மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான டைம் ஸ்லாட்டில் 4லேருந்து 6 மணி நேரமும் ஆகலாம். அடுத்து சதர்ன் ரயில்வேஸ்லேருந்து கொடுத்துருக்கிற அப்டேட் பார்க்கலாம். ட்ரெயின் ஃபுல்லி கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. எந்த ட்ரெயின் அப்படின்னா ட்ரெயின் நம்பர் 67210 காட்பாடியிலேருந்து திருப்பதிக்கு போகிற ட்ரெயின், பேசஞ்சர் மெமோ ட்ரெயின். இது February 10, 12, 14 கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ட்ரெயின் நம்பர் 67209 திருப்பதியிலேருந்து காட்பாடிக்கு வருதும் இதே நாட்களில் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. 10, 12, 14. சென்னை பீச்சிலேருந்து திருவண்ணாமலைக்கு போகிற மெமோ ட்ரெயின் கூட கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க 10, 12, 14. அதே மாதிரி திருவண்ணாமலையிலேருந்து தாம்பரம் வர ட்ரெயின் 11, 13, 15 கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ காட்பாடி டு திருப்பதி ட்ரெயின் 10, 12, 14 பேசஞ்சர் மெமோ ட்ரெயின் கேன்சல் பண்ணிக்கிறாங்க. டோட்டலாக
மே மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட் எப்போ வந்தாலும் உடனே ஷேர் பண்ணுறேன். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 84,536 பேர். முடியில் சேர்ந்த காணிக்கை 3.67 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 25,890 பேர். காசி தமிழ் சங்கமம் 3.0ஓட அப்டேட் இன்றைக்கி என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஃபார்மர்ஸ் கேட்டகரி அதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் ஸ்மால் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு உண்டானது எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். 13ஆம் தேதி அன்னைக்கு போகிறவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மற்றபடி இந்த உமன் கேட்டகரி, ஸ்மால் ஆண்டர்பிரனர், ப்ரொஃபஷனல் கேட்டகரி, அதற்கடுத்து தொடக்கம் ஸ்டார்ட் அப்னு ஒன்று இருக்கும். அந்த 3 கேட்டகரி பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சாலும் உடனே ஷேர் பண்ணுறேன். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் எவ்ரிடே ஷேர் பண்ணுறேன். கூடவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களும் மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.